ஓடோட நண்டு வாங்கி அதை அப்படியே இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் நல்லா அந்த இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் இருக்கிறது அதை இழுத்திங்கன்னா அப்படியே குடலோடு அப்படியே வந்துடும். அப்போ அது உள்ளே இருக்கிறது அந்த அழுக்கெல்லாம் எடுத்து அப்படியே தண்ணியில் விட்டிங்கன்னா அப்படியே அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அந்த கொடுக்கால பிச்சு ரெண்டாக உடச்சிக்க வேண்டியது தான். எல்லா நண்டெல்லாம் கழுவின பிறகு உப்பு போட்டு ரெண்டாக அறுத்து உப்பு போட்டு நல்லா கழுவி விட்டுறணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வானொலியை வச்சு எண்ணெயை ஊற்றி அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றி சோம்பு, ஏலக்காய் 3 ஏலக்காய், 2 பட்டை, 4 லவங்கம், பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்து ஒன்று சேர நல்லா பிரட்டி விட்டு எல்லாம் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அது நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு இது வணங்கினோடனே ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வணக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி 4 தக்காளி எடுத்தையும் போட்டு நல்லா வணங்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு திருப்பி எடுத்து நல்லா கலக்கி விட்டு ஒரு நிமிஷம் பண்ணேன். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா பரட்டி விட்டு நல்லா மூடி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கழுவி வச்சுருக்க நண்டை போட்டு தேவைக்கேற்ப உப்பு அதையும் போட்டு நல்லா ஒன்று சேர பரட்டி விட்டு கொஞ்சம் வணங்குற வரலும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வைப்புங்க. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் போட்டு 2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு அதுக்குள்ளே இது கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டால் நல்லா ஒன்று சேர பரட்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, சோம்பு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலக்கி விட்டு நல்லா அடிப்பக்கம் மேல் பக்கம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பரட்டி விட்டு மூடி போட்டு எடுத்து மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு பரட்டி விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பரட்டி விட்டு எடுத்தால் நண்டு வறுவல் ரெடி.